இந்த டனலுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? லாஸ்ட்டாக ராஜா கல்யாணம் நடந்துட்டு இப்போ இவங்களுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியில். இதுதான் நம்ம சுற்ற வேண்டிய பிளேசஸ். ஸோ சொல்கிறதுக்கே முடியல. ஸோ இந்த கோட்டையிலேருந்து தான் நம்ம வந்துட்ருக்கோம். ஸோ அது என்ட்ரன்ஸ், அதை முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றுறோம். சுற்றிட்டு எந்த வழியில் போகணுன்னு தெரில. பட் 1.5 किलोमीटर ना 2 अमीर से इधर से हम उधर से आ गया. நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகணும். இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அது மேப்பில் சின்னதாக இருக்குது. இந்த மேப்பில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக சுற்றுறதுக்கு 1.5 किलोमीटर 22 நிமிஷம் ஆகும். அது நடந்தா. ஓகே நடந்தா. ஓகே வாங்க போகலாம். நம்ம இப்போ போகிறது வந்து ஜெய்சிங் ராஜா போகிற வழி. நம்ம வந்தது அந்த டன்னில் வந்து ராணிக்கு தனியாக போகிறதுக்கு வழி கட்டியிருக்கு. ஓ சரி சரி, நம்ம வந்த வழி அந்த வழி. இது வந்து அவங்க தனியாக சீக்கிரட்டாக போகிறதுக்கு. ஓ ஓகே ஓகே, மறைமுகமாக போகிறதுக்கா? ஆமாம். சரி ஓகே. இதில் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? இன்னும் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? ஸோ இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, அங்கே பார்த்தோம்ல அந்த ஐயா வந்து சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ இவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதனால இவங்களாம் கேட்டு இப்போ நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நீ எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு பார்த்தீங்க. இதெல்லாம் இது பாதையிலே தான் போகணும். நம்ம வந்துட்டு நடந்து போகிறோம். ராஜாலாம் இருக்கும்போது வந்துட்டு ஒட்டகமும் பின்ன யானையும் எலிஃபண்ட்டு தான் யூஸ் பண்ணி அதில் தான் போயிருக்காங்க. எல்லாம் ஆதி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இன்ன வரைக்கும் சேதமாக அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் பழமையான கோட்டை இது? சொல்லலையா? சொன்னாலும் புரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு ஹிந்தி தான். ஸோ அதை வச்சு புரிஞ்சதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட எங்க இது ஷார்ட்கட்னு நினைக்கிறேன். அதில் போயிடலாமா? ஸ்டெப்பு. ஸோ ஃபுல்லாக ஏற வேண்டிய இங்கே வாங்க. இங்கேருந்து இந்த ராஜஸ்தான் வியூ பார்க்குறீங்களா? ஸோ யா மகேந்திர பாகுபலி ஆகிய நான் இந்த ஜெய்ப்பூரை கைப்பற்றி ஃபுல்லாக சுற்றி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதான் நம்ம சுற்றி பார்த்த கோட்டை. அந்த கோட்டையில் இப்போ யாருமே இல்லையே. ஸோ எல்லாம் மறைமுகமாக இருக்குது. ஸோ ஓகே, இங்கிட்ட வழி பாருங்க. இதில் இந்த பாருங்க ஸ்டெப்பு இங்கிட்டு போகுது. அது இது கோட்டை வழியாக போகுதுடா. இது இந்த வழி இது வழியில் போகலாம்பா. சரி ஓகே வாங்க. எப்படி போகலாம்? சரி ஓகே, ராஜா வழியில் போகலாம். அப்போ தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது வந்துட்டு டேரெக்டாக போகிறது, இது சுற்றி போகிறது. ஆனால் இதில் போனால் தான் நிறையா பார்க்க முடியும். போங்க. இங்கே என்னென்ன இருக்குது? ஸோ ஆனால் என்னன்னு தெரில. பட் உள்ளே நிறைய ஏதோ இருக்குது. உள்ளே ஏங்க உள்ளே என்னங்க இவ்வளோ இருக்குது? இது ஒரு குடவுன் மாதிரி வச்சுருக்காங்க. நான் இப்போ ஜெய்ப்பூர் உச்சியில் இருக்கேன். நான் தான் டாப்பு. எனக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரோட டாப்பில் இருக்கோம். ஸோ ஜெய்ப்பூரோட சிட்டி அதான். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஃபுல்லாக இங்கே வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி ஓகே, பாருங்க கேனன் ஃபவுண்டரின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்ன ரீசனுக்காக இங்கே வச்சுருக்காங்கன்னா என்னதுன்னு என்னது பீரங்கி என்ன சொல்லும்? பீரங்கி தான். இப்போ பீரங்கி வந்து உற்பத்தி பண்ணுற தயார் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ அம்மா இதுதான் அந்த பீரங்கி உற்பத்தி பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹை ரீச் பிளேஸ். ஸோ இது இன்னொரு சைடு. ஸோ பார்க்கலாமா? இதில் தெரியுதா அந்த ஹோல்ஸில்? ஒன்றும் அறியல. இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து சூப்பர் ஸ்பாட்டுக்கு போகலாம். இது இங்கே உள்ள ஜெயிலா? இல்லைங்க. ஓ இதுதான் அந்த
தயார் பண்ணுற இடமா ஏங்க வேலை அம்பா. ஸோ உங்களுக்கு தெரியுதா கிளியராக அதிகமாக தெரியாது. இது வந்துட்டு இந்த இங்கே தயார் பண்ணுறதுக்கு வச்சுருந்த இதெல்லாம் அம்பு பின்ன மண்வெட்டி அந்த காலத்தில் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணதெல்லாம். கோட்டை மேலே இவ்வளோ பெரிய கோட்டை மேலே சென்டரில் வரும் இவ்வளோ பெரிய மரம். இதுக்குள்ள சுரங்கப்பாதையெல்லாம் இருக்கு போல. 100 കിലോന്റെ അതിൽ മറ്റേ 100 കിലോന്റെ ഇത് എത്തുമ്പോഴാണ് വെടിമരുന്ന് കയറ്റുന്ന സാധനം. இப்போ இங்கே என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களாமா? இருக்குல்ல, ஆமாம், அது உருவாக்கின இடம். சரி, அந்த மாதிரி அதோட சாமானங்கள் எல்லாம் பவுண்டரி இருக்குல்ல. ஆமாம், அதான் அது. நம்ம பார்த்தீங்கன்னா வழி மாறி போயிட்டோம். நம்ம எங்கிட்டு போகக்கூடாதம்மா, இது ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம். ஸோ நம்ம எங்கிட்டு போகக்கூடாது, நம்ம அங்கிட்டு தான் போகணும். ஸோ அந்த சைடு போகலாம் வாங்க. अरे माल 700 में कनेक्ट करो सुनो था 800 में कनेक्ट कर दो माल 800 में मेरे को कोई करेगा. ஏதோ புதுசாக உருவாக்குறாங்க. என்ன போடுறாங்க? நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கோட்டையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஏதோ நடக்குதாம்மா. ஸோ அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாவோட ஃபேமிலி யாராவது இருக்கும். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பேலஸில் வெட்டிங் நடக்குதுன்னா ஐயோ எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. கோடி கணக்கில் செலவாகுங்க. கோடி கணக்கில் இருந்து லக்ஷ்மி வியாஸ். ஸோ அடுத்த ஸ்பாட்டு எல்லாம் நடக்குது. லாஸ்ட்டாக ராஜா கல்யாணம் நடந்துட்டு இப்போ இவங்களுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியில். இல்லை, நல்ல பெருசாக பண்ணுறாங்க. கோடி செலவாகும்ல. ஆமாம், ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி கொடுத்தாலும் இது எப்படியும் செம்ம செலவு இருக்கும் கோடி கணக்கில். அடுத்த எத்தனை நாளுக்குள்ளே போகிறோம். எதுக்குள்ளே போகிறதுனே தெரியலையே. இவ்வளோ பெரிய கோட்டையில் ராஜா வீட்டு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அது பிரம்மாண்டமாக இருக்கும். அது எப்போன்னு தெரிஞ்சுன்னா மேபி வர முடிஞ்சால் வந்து இந்த ஊர் மக்களோட மக்களாக சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் இந்த கோட்டையோட பார்டர்ஸ். ஸோ ரெண்டாவது வழின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிட்டு யாரும் நம்ம இந்த கோட்டைக்குள்ளே வர முடியாது. வரணும்னா சிப்பாயை தாண்டி தான் வரணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ். படத்துல தான் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் பூந்து போயிட்டுருக்கோம். இதை பாருங்க, இதுதான் வழி. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்ப்போம். என்ன ஒரு காத்து. ஸோ ஜெய்ப்பூர் வியூ அவங்க பாருங்க. ரெண்டாவது கோட்டைன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ மேனுஃபேக்சரிங் பிளேஸ். செம்மங்க. வாவ், எந்த ஒரு வியூ வரையோ. இந்த செல்வங்கள் உள்ள இடத்துல தான் அந்த மணிக்கு வரும். வாவ், இந்த வியூ பாருங்க. ஓ சூப்பர்ல. அந்த காலத்தோட பாத்ரூம்.
பிங்க் சிட்டி, இதனால தான் இங்கே பிங்க் சிட்டின்னு பேர் வந்துச்சா? எதனால அதுதான் எனக்கும் தெரியல. இந்த டனலுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் பயமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபாக வாங்க. கொஞ்சம் சேஃபாக. வழி எங்கெங்கேயோ போகுது. ராஜா யூஸ் பண்ண பெட்டு, அவரை கொண்டு போகிற அந்த தேர் மாதிரி உள்ளது. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பின்ன இங்கே டெக்கரேஷன் நடந்துகிட்ருக்கு, மேரேஜுக்கு உள்ளது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண இதெல்லாம் பீரங்கி, அந்த ஊதுறது, நாதஸ்வரம், பீரங்கி. இங்கே பாருங்கள், பிஸ்டல்ஸ், அந்த வேலு, சண்டை போடுற கத்தி. ஸோ ஒரிஜினல் கத்தி, பிஸ்டல் வந்து இதெல்லாம் ஸோ இரும்பாலையும் மரத்தாலையும் செய்யப்பட்ட பிஸ்டல்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, அந்த காலத்தில் விடுவாங்களே அம்பு. ஸோ இது என்ன ஷார்ட் ரேஞ்சு கன்னு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பப்ஜியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ரியலாக பார்க்குறேன். உள்ளே ஒரு சாமி வச்சுருக்காங்க, பிள்ளையார். This is कितना? 1850. 850. 1850. 1850. 1850. रेट ही सही. जिसका साड़ी पहना था महारानी, साल भी सिटी पैलेस में लगा हुआ सर. 850. So 1250, 1850. 1250, ये 1250. अगर पार्टी में कट रहे हैं ऐसा कट आराम से बोलते होंगे. इसके बाद कलर दिखाऊं सर, 4 कलर. रेट ही सही सर. அடுத்து ஏசி கோவில். ஸோ இது சேல் கோவில் தான். ரேட்டு கூடுதல். ஃபைனலி இந்த ஃப்ளாக் வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு அந்த ராயலோட ஃப்ளாக்னு சொன்னாங்க, ஜெய்ப்பூர் ராயல் ஃப்ளாக். ஆமாம். ஸோ வந்துட்டு இந்தியாவோட ஃப்ளாக் இல்லை, இந்தியாவோட ஃப்ளாக் வந்துட்டு சென்ட்ரலில் உள்ள 3, அதுக்கு மேலே ரெட்டும் நிச்சயம் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ப்ளூவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா ராயலோட ஃப்ளாகு. இங்கே வந்து இலவசமாக எனக்கு சாப்பிட உன்னிக்காய் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன பசங்களாக இருக்கும்போது இப்படி சாப்பிட்ருப்போம். பட் இப்போ தான் கிடச்சிருக்கு. அது ராஜஸ்தானில் சாப்பிடுவோம். ஃபைனலி ஒரு ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிருக்கும். இவ்வளோ பெரிய பீரங்கி. ஸோ இந்த பீரங்கியை வச்சு தான் இந்த ஊரையே காப்பாற்றுறாங்க. பெரிய போருக்கெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பீரங்கி. எவ்வளோ பெருசு பாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய பீரங்கி பாருங்க. 100 கிலோ வெயிட் உள்ள பாம் போட்டு தான், குண்டு போட்டு தான் இதை வந்து சுடுவாங்க. ஸோ ரொம்ப பெருசு. இந்த ஊருக்கு பெரிய போர்லாம் நடக்கும் போது இதை வச்சு யூஸ் பண்ணி அந்த போரை வந்து தடுத்துருக்காங்க. பேலஸ்க்கு வர்றதுக்கு 2வது வழி ஸோ இந்த மெயின் ரோடு தான். ஸோ இந்த மெயின் ரோடு வழியாக வருது. அங்கே பாருங்க, ரொம்ப லாங்கு. गलमेल नहीं नारगढ़ और सुनो मेरी बात. ஒரு வரும்போது நமக்கு அங்கேருந்து தெரியும், திரும்பி போகிறதுக்கு வண்டி எதுவும் இருக்காது. இங்கே இருக்கலாம் தான், இவங்க சொன்ன மேலே தான் கொடுத்து நம்ம கொடுக்கணும். அந்த மேலங்கர் போட்டு போயில வரும்போது 100 ரூபாய்க்கு வாங்கி வரும், திருப்பி வந்து 200 ரூபா. அப்போ ரேட்டு அதிகமாக இல்லை. வரும்போது அங்கேருந்து வண்டி இருக்காது, நம்ம சொல்கிறது தான் கேட்டு வரணும். அதுதான் விஷயம். சொந்த வண்டி இல்லைல்ல, சொந்த வண்டி.
இடம் தெரியாது. இடம் தெரியாது. கரெக்டு தான். ஒரு என்ன ஊருக்கு போகிறோம் அடுத்து? நாகர்கட் நாகர் நாகர்கட் நாகர்கட் போகிறோம்.